ஹலோ ஹலோ கொண்டு போய் இந்த கிரேசர்ல இருந்து சிட்டி காட்டுல இருக்கு போகுது. அதுக்கு போனதே இல்லையே போலீஸ் பிடிக்குது எல்லாரும் அடிக்கிறாரோ அங்க ஆழமா கட்டி இருக்கோம். நீங்களம்மா கையால் அடிக்கிறாள் தானே கையால் அடிக்கிறாங்களுக்கு தொடர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நேர போவாங்க சைதாரோட பார்த்தபடியா இப்பதான் குப்பை ஓடுங்க மறைக்கிறது கனியாவில் போது அனுமதி கொடுத்துருக்கு தானே ரெண்டடிக்கு மேல எங்களை கூட ஆண்டால் இது எத்தனை அடி ஆழம் அனுமதி எடுத்த என்னப்பட்டது தண்ணி ஊறி நிற்குது பாக்க
இது எப்ப வரல இது வட்டிக்கிறாரு அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணவர் இதெல்லாம் பழைய வட்டன் பழைய வட்டம் அங்க பாருங்க புது வட்டன் அதுவெல்லாம் பழைய வட்டம் இல்ல பழைய கொஞ்சம் மந்த வழியா தான் இது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணன் என்னடா நான் சொல்றேன் அந்த காணி இந்த அனுமதியோட இது கொண்டப்பட்டது அங்க வெளியிலோ இதுல வந்து வேலை செய்தது சரியான வரைக்க சேர்ந்த நாகராசா மயூரன் அந்த தகவல் கொடுத்தாரு வந்து யாரு அவரு இவர் தோண்டு சுத்தி காட்டுறது அதுல நாங்க பார்க்கணும் இதுல வந்து சட்ட ரீதியாக எங்க இருக்கு என்ன அப்படிங்கிறது அதுல 2 அடி தான் ஆள் மட்டும் போனோம். அதை விட நீங்க கூட எடுத்துட்டீங்கன்னு இவர் அதுல போட்டிருக்கேன். ஆனா நான் சட்ட ரீதியில கோர்ட்டுக்கு போனோம். அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் கனியவேலை மெயின் வந்து இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து கோர்ட்ஸில் போய் சொல்லியிருக்கார். அது சரியாத்தான் செய்யணும். அது ஏனெண்டா ஒரு இப்போ காணியில உயரமான இடமும் இருக்கு ஒரு இடத்துல. அந்த இடத்த நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போனால் தான் தோட்டம் செய்யலாம். அதால அது சரியாத்தான். ஏன்டா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்ற மத்திய சுற்றாட மற்ற ஜிஎஸ்என் எல்லாரும் வந்து அதை நீ அந்த கதை இல்லை என்கிட்ட இங்க இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியா இருக்குது. அது சரியா நாங்கெல்லாம் வர வேண்டி வரும். இது வந்து எங்கட வேலை இல்லை, அவங்களோட வேலை. அவங்க சரி வர செய்யலைங்கிற தெரியும் தானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்லை. நமக்கு அடுத்து அங்கே தெரியுது. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க, அரசாங்காணியில அழுறாங்க. பிரைவேட்டா பெர்மிஷன் எடுத்திருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது அரசாங்காணியில விளையாட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. சொல்றேன் என்னண்டா இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே. இப்போ அரசாணி 23 ஜனவரி மாதம் எஸ்டிபால பிடிச்சி டிப்பர் 3 டிப்பரும் ஒரு ஜேசிபியும் இந்த பொலிசில நின்றதுக்கு உறுதி இருக்குது. இந்த பொலிசில 23 28 ஜனவரி 28 இது அதற்கு அழிங்க 10 அடி தான் ஆள் மட்டும் போகணும். அதை விட நீங்க கூட எடுத்துட்டீங்கன்னு இவர் அதில் போட்டிருக்கேன். ஆனா நான் சட்ட ரீதியில் கோர்ட்ஸுக்கு போகணும். அந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு போய் கனியவேலை மெயின் ஒரு ஆள் வந்து இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து கோர்ட்ஸில் போய் சொல்லியிருக்கார். அது சரியாத்தான் செய்யணும். அது ஏனெண்டா ஒரு இப்போ காணியில உயரமான இடமும் இருக்கு ஒரு இடத்த. அந்த இடத்த நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போனால் தான் தோட்டம் செய்யலாம். அதால அது சரியாத்தான். ஏன்டா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்ற மத்திய சுற்றாட மற்ற ஜிஎஸ்எம் எல்லாரும் வந்து அதை அந்த கதை இல்லை. என்கிட்ட இங்க இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியா இருக்கு. அது சரியா நாங்கெல்லாம் வர வேண்டி வரும். இது வந்து எங்கட வேலை இல்லை, அவங்களோட வேலை. அவங்க சரி வர செய்யலைங்கிறது தெரியும் தானே. இதுல மோசடி நீங்க நேர்மையாக செய்யலாம், அது வேற கதை. ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா கொஞ்சம் கண் முன்ன பார்க்கக்குள்ள விளங்குது தானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்லை. நமக்கு வந்து பார்க்கணும் தெரியுது. இது சட்டத்துக்கு எதிர்மாறா அடுத்து அங்கே தெரியுது. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க, அரசாங்காணியில அழுறாங்க. அப்படியே பிரைவேட்டா பெர்மிஷன் எடுத்திருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது அரசாங்காணியில விளையாட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. சொல்றேன் என்னடா
இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணி அது ஜனவரி மாதம் எஸ்டிஎஃப்ல பிடிச்சி வேற டிப்பர் இந்த போலீஸ்ல நின்றதுக்கு உறுதி இருக்குது. இந்த போலீஸ்ல 2023 28 ஜனவரி 28 இந்த அதுக்கு அள்ளி எஸ்டிஎஃப் பிடிச்சி கொண்டு போர்ட்ஸ்ல நாங்க இந்த கேஸ்ல 6 மாசம் இந்த கிரேசர் போட்டேன். சரிதான் இந்த கிரேசர் இல்ல லெட்டர் இருக்கு 6 மாசத்துக்கு பிறகு தான் போய் போட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த கேஸை போட்டு நீங்க க்ளீன் பண்ணி இது நாங்க எல்லா இடம் நாங்க கொடுக்குறோம். இப்ப யார் வந்து கேட்கணும். இப்ப நாங்க இதுல இருந்து சந்தப்படும் நாங்களா கொண்டு அங்க கொண்டு போயிடும். நாங்க யார் வந்து நீங்க எந்த அப்படி எத்தனை லோட் வேணாலும் ஏற்றி கொண்டு போகலாமா? இல்ல கொமிஷனோட நாங்க அங்க கல்லு வருது. பெர்மிஷன் எவ்வளவு எவ்வளவு 2300 கீப் தான் இருக்கு எங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு காணி மிஞ்சி வந்து மழை வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சோம். இதுலயும் ஸ்டாக் பண்ணி வச்சோம், பின்னாலையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம். இப்ப கல் உடைக்கிறதானே ஸ்டாக் பண்றதானே அதான் நாங்க செய்து கொண்டு தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல. நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குறல் அப்படி போட்டிருக்கோம். நாங்க தினக்குறல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிங்கன்னா சட்ட தான் செய்ய மாட்டேன். இவ்வளவு தான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட அந்த இதெல்லாம் 2023 நடந்த விஷயம். அது கல்வி இந்த பெண்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல. சரியா இந்த பிரச்சனை உண்டு அந்த சரியா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து சுண்ணாம்புக்கல் அகன்று இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் இருக்கு. எடுத்த முடிவுகளுக்கு தானே சார்ல்ஸ் டாக்டர்ஸ் தேவானந்தால சேர்ந்து எடுத்த முடிவுகளும் இருக்கு தானே. போன வருஷம் இப்ப ஒரு 5 மாசம் அப்படி மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்ல இந்த யாழ் மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொன்னாரு. பிறகு கிரேசர்காரர் பெக்கோக்காரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கனியவளத்துல மற்ற மாவட்ட இதற்கு தானே யாழ்ப்பாண மாவட்ட குழுல கதைச்சு அது கொண்டு போகலாம். ஏனென்றா முதல் இந்த சுண்ணாம்பு கல்லுக்கு ஒரு கியூப்புக்கு 130 ரூபா தான் இருந்தது கட்டண பணமா. இப்ப 1200 ஒரு கியூப்புக்கு 1200 ரூபா அடிக்கணும். 1200 ரூபா அடிக்கணும். பிரேச வைக்க மட்டும் 300 ரூபா ஒரு கியூப்புக்கு நான் கொண்டு வருது. இப்ப நான் ஒரு பெர்மிட் போறேன்டா 5 நாளைக்கு பெர்மிட் போறேன்டா இங்க 9000 கட்டணும். நான் கனிவத்துல 36,000 ரூபா கட்டணும். கட்டி தான் நாங்க ஒரு 5 நாள் பெர்மிட் கொண்டு வரது 30 லட்சம் ரூபா காசு கட்டிட்டோம். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிவி போஸ்ட் சரி இந்த வீடியோ போட்டிருக்கார் இளங்கமணி சார் போட்டிருக்கார். அந்த சிவி போஸ்ட் நாங்க களவா எடுத்த மாதிரி சொல்லல. ஆனா தனியாட்ட காணியில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட் இல்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா அவர் சொல்றாரு அந்த வீடியோல அதுல எஸ்எல்டி போஸ்ட் இருக்கு யூஸ் பண்ணிடலாம். இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட் இதுல அப்படி தெரியல. இல்ல சிவில சர்க்குலர் இருக்குது. பாவிக்காது உடைச்சி டெமோஷன் பண்ணுவாங்க. கல்லாக்கணும். இல்ல அது களவண்டு சொல்ற அளவுக்கு வசனத்துக்கு வந்துட்டு அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு சார். எல்லாத்தையும் தெரிஞ்சு நாங்க உங்களை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வீடியோ வந்ததுல என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனை